போலந்து அப்படின்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலிருந்து போலந்துக்கான ஏற்றுமதி வருஷத்துக்கு $2.5 பில்லியன் அதிகம். இது வருஷம் 6லேருந்து 7% அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ஃபியோ இந்திய ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ் போலந்துக்கு ஏற்றுமதி பண்ணணும். அங்கே நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அவங்க நம்மகிட்டருந்து நிறைய வாங்குறாங்க. அதை பயன்படுத்திக்கணும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அப்படின்ற நோக்கில் ஜூலை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வெபினாரில் என்னென்ன செக்டாருக்கெலாம் வாய்ப்பு இருக்குது, எப்படி இந்த போலந்து மார்க்கெட்டுக்குள்ளே நாம் போகிறது, அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் என்ன, எல்லாமே விளக்குறாங்க. இதில் என்னென்ன செக்டாரில் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து இந்த ஸ்டோன் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுபோக செராமிக் ப்ராடக்ட்ஸு, கிளாஸு, இந்த மாதிரி பொருட்கள் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக்கு, ரப்பரு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்டு, ஃபுட்வேர், காலணிகள், இந்த மாதிரி பல பொருட்கள் பண்ணுறவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக டெக்ஸ்டைல் பொருட்களுக்கு அங்கே பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுபோக இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெஷினரிஸ் தேவைப்படுது, கெமிக்கல் தேவைப்படுது, இப்படி பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக்டாரில் இருக்கிறவங்க, இந்த பொருட்களை வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க, போலந்து மார்க்கெட்டை டச் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஸோ இதன் மூலயமா நமக்கு போலந்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு ஒரு இமெயில் ஐடி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.